ஹலோ, யாரு? நான் கணேசன் பொண்ணு வெண்பா பேசுறேன். அப்பாவா லைன்ல ஆட் பண்றேன். ஒரு நிமிஷம். லைன்ல இருக்காரு. சொல்லு கணேசா, என்ன விஷயம்? ஜனா ஃபுட்ஸோட 50வது வருஷத்தை கொண்டாடுற மாதிரி தமிழ் இங்க ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சும்மாவே இருக்காது போலயே, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன ஜனாமா இடத்தை பிடிக்கிறதுன்னா சும்மாவா? அவ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. அவ எந்த முடிவு எடுத்துட்டு வந்தாலும் நாம நம்ம முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது. என்னம்மா, சரி என்ன பண்ணலாம்? குறிஞ்சி என்ன என்ன என் பொண்ணுகிட்ட ஐடியா கேக்குற? உன் ஐடியாவெல்லாம் பழசாயிடுச்சு கணேசா. உன் பொண்ணுதான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. இன்னொன்னு, ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை வச்சு அடிக்கிறது ரொம்ப ஈஸி. நாம தோக்குற இடம் அதுதான் நினைக்கிறேன். நம்ம கூட உன் பொண்ணு வந்து சேர்ந்தது நமக்கு பெரிய பலம். நீ சொல்லுமா? சூப்பர்மா, அப்படியே பண்ணிடுவோம். சிபியை இப்படியே விட்டா அந்த தமிழ் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவோம். விடக்கூடாது. சிபிக்கு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது தப்பு நடந்தா, அதுவும் இந்த தமிழால தப்பு நடந்தா, சிபி கண்டிப்பா பெரிய பிரச்சனையாக்கும். ஜனாமாவும் தமிழை வெறுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரீசனா இருக்கும். என்ன பண்ணலாம்? எனக்கு போன் பண்றோம். ஹலோ, நான் குறிஞ்சிநாதன் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். உன் ஆபீஸ் வெளில தான் நிக்கிறேன். கொஞ்சம் வெளில வர முடியுமா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே சார். ஹலோ எவ்ரிவான். இப்போ நாம இங்க நம்ம கம்பெனி சார்பா ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்த போறோம். அதுல நம்மளோட நிறைய புது ரெசிபிஸ அறிமுகப்படுத்த போறோம். அது பத்தின டிஸ்கஷன் தான் இது. இத ஃபுல்லா நீ தான் ஹேண்டில் பண்ணனும். சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்தா என்ன செய்யும்? சேர்த்து வரும். இல்ல, கிட்டத்தட்ட 40 ரெசிபிக்கு மேல போயிட்டு இருக்கு. இவ்ளோ வியூ நாம ஒரே ஃபெஸ்டிவல்ல பண்ண போறோமா? ஆமா. ஏன்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரெசிபியை பண்ணிட்டு அடுத்து ஒரு 20 ரெசிபியை இன்னொரு ஃபெஸ்டிவல் வச்சு ரிலீஸ் பண்ணா நமக்கு அது லாபம் தானே? சூப்பரா சார், செம ஐடியா. ஆமா தமிழ், பிசினஸும் நல்லா டெவலப் ஆகும். நாம ஏன் ஒரே நாள்ல மொத்த ரெசிபி செஞ்சு காட்டணும்? நாம டிமாண்டை கிரியேட் பண்ணுவோம். நமக்குள்ள இருக்கிற ஐடியாவை யூஸ் பண்ணதான் நமக்கும் புது ஐடியா வந்துகிட்டே இருக்கும். அதனால ரெசிபி பத்தின பிரச்சனையே இல்ல. ஜனமாவால லைஃப் லாங் புது ரெசிபியை உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். இப்போதைக்கு இந்த ஃபெஸ்டிவல்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்தினா போதும், அவ்வளவுதான். ஜனாமாவோட சீக்ரெட் ரெசிபிஸ் இருக்கிற டைரி எங்க இருக்குன்னு தெரியலையே. அவங்க ரூம்ல போய் பார்க்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா அவங்க ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. போய் பாத்திர வேண்டியதான். தமிழ் மேம், சொல்லுங்க வினோத். நம்ம சிவகுமார் சார் கூட போட்ட அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணணும்.
அதோட ஒரிஜினல் காப்பி மேம் லாக்கர்ல இருக்கு. என்ன வெண்பா? ஒண்ணும் இல்ல தமிழ், வெந்நீர் கொட்டிடுச்சு. என்ன வெண்பா? பாத்து, கை ஏதோ அடைபட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்து குடிக்க மாட்டியா? இப்போ ஓகேயா? ஒண்ணும் இல்ல. கபோர்டு வேற லாக் பண்ணல. பாத்துக்கோ. காட்டு. ஐயோ, தமிழ், வாங்க சிபி சார்.